ஸோ ஃபர்ஸ்ட் நெட்ல இருந்து which of the following books by Jonathan Swift is a religious allegory? The Battle of the Books, B. A Modest Proposal, Gulliver's Travel, A Tale of a Tub. இந்த நாலு ஒர்க்கில் எது வந்து ரிலீஜியஸ் allegory அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ ஆன்சர் வந்து டி அ டேல் ஆஃப் அ டப். ஸோ டேல் ஆஃப் அ டப் பார்த்தீங்கன்னா 1704 வருது. அதை கதையை தெரியும் உங்களுக்கு, ஹாப்ஸோட லெவயத்தன் அதை பேஸ் பண்ணி அந்த டப். அது பொதுவாக வந்து திமிங்கலங்கள் என்ன பண்ணும், கப்பலை சூழ்ந்துக்கிட்டுனா ஒரு டப்பை தூக்கி அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் தூக்கி போடுவாங்க. அதை அந்த ஒரு ப்ராக்டிஸ் தான் வந்து டைட்டில் வைக்கிறாரு. அப்போ இதில் எதை பேசுகிறாருன்னா, இதில் வரக்கூடிய மூணு முக்கியமான கேரக்டர் பீட்டர், மார்டின் அண்ட் ஜாக். ஸோ பீட்டர் வந்து ரோமன் சர்ச்சை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. மார்டின் அப்படிங்கிறது மார்டின் லூத்தர், ஆங்கிலிகன் சர்ச், ப்ரொட்டஸ்டனிசம். ஜாக் வந்து த டிசெண்டர்ஸ், முக்கியமாக வந்து ஜான் கால்வினை வந்து குறிக்குது. ஸோ இவங்க அப்பா வந்து இவங்களுக்கு ஒரு கோர்ட்டு கொடுத்துட்டு போறாரு. அது வந்து கிறிஸ்டியன் மதம். அது அவங்க என்ன பண்றாங்க, அந்த கோர்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்றாங்க. ஒரு ஷோல்டர் நாட்டை வைக்கிறாங்க, ஒரு கோல்டு லேஸ் வைக்கிறாங்க, அது மாதிரி போய்கிட்டே இருக்கு. அப்புறம் பிற்காலத்தில் ஜானதன் ஸ்விஃப்ட் வந்து சொல்றாரு தன்னோட ஒர்க்கை பத்தி, த டேல் ஆஃப் அ டப்பை பத்தி, குட் காட் வாட் அ ஜீனியஸ் ஐ ஹேட் வென் ஐ ரோட் தட் புக் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு ஒர்க் தான் வந்து டேல் ஆஃப் அ டப். த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன் வாஸ் ரிட்டன் பை Sir Henry Wotton, WOTTON, John Bunyan, Jeremy Taylor, Richard Baxter. ஸோ ஆன்சர் வந்து மிஸ்டர் பேட்மேன் இந்த இடத்துல வந்து ஜான் பன்யன். ஸோ ஜான் பன்யன் தான் வந்து லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன் எழுதுறாரு, BADMAN. ஸோ ஹென்ரி உடன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் 1651 எழுதியிருக்கிறாரு. ஜெரமி டெய்லர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அவர் வந்து த ரூல்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் ஆஃப் ஹோலி லிவிங், அதே போல் ஹோலி டையிங் ரெண்டுமே வந்து அவர் எழுதியிருக்காரு. 1650 இந்த ஒர்க் வருது. ரிச்சர்ட் பேக்ஸ்டர் வந்து ஒரு ப்ரீஸ்ட். ஸோ த செயின்ஸ் எவர்லாஸ்டிங் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1650 எழுதியிருக்கிறார். அப்போ இந்த ஜான் பன்னியோட த லைஃப் அண்ட் டெத் ஆஃப் மிஸ்டர் பேட்மேன் அது 1680 வருது, ஒரு ஆலிகரி. இல்லை என்ன அப்படின்னு சொன்னா, மிஸ்டர் வைஸ்மேன், மிஸ்டர் அட்டன்டிவ் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து பேசிக்கிற மாதிரி போகும். இதே போல அவரோட இன்னொரு ஒர்க்கு ஜான் பன்யன், த ஹோலி வார் பை கிங் ஷடாய், SHADDI அப்பான் டயபாலஸ் அப்படிங்கிற ஒர்க்கு, ஷார்ட்டா வந்து த ஹோலி வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல மேன் சோல் அப்படிங்கிற ஒரு நகரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கதை நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த மேன் சோல் அப்படிங்கிற நகரத்தை வந்து இவர் தான் உருவாக்குறார், ஜான் பன்யன். அப்புறம் இந்த ஹென்ரி உட்டனை கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இவர் ஹென்ரி உட்டன், WOTTON உட்டன், ஜான் டன்னோட ஃப்ரெண்டு. அப்புறம் இங்கிலாந்துல அம்பாசிடரா இருந்திருக்காரு. அம்பாசிடரா இருக்கிறப்ப நக்கலா வந்து பாத்தீங்கன்னா அம்பாசிடர் அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்திருக்காரு, அண்ட் ஹானஸ்ட் மேன் சென்ட் டு லை அப்ராட் ஃபார் த குட் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரி அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. ஸோ இவரோட ஒரு முக்கியமான ஒர்க் வந்து ரெலீக் உடனே, அதாவது RELIQUIAE, ரெலீக், WOTTONIAE உடன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஐசக் வால்டன், அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க்கை வந்து அவர் தான் எடிட் பண்றாரு. இதுல வந்து ஹென்ரி உடனோட லைஃப்ஸ், லெட்டர்ஸ், போயம்ஸ் எல்லாமே இருக்கு. இதுல ஒரு முக்கியமான போயம் வந்து த குவீன் ஆஃப் பொஹீமியா அப்படிங்கிற போயம். அந்த போயம்ல வந்து அவரோட ஒரு லைன் வந்து ரொம்ப ஃபேமஸ், யூ மீனர் பியூட்டிஸ் ஆஃப் த நைட் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அட்ரஸ் பண்றாரு. ஏன்னா அதை விட அழகானவள் வந்து த குவீன் ஆஃப் பொஹீமியா அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி உட்டன் எழுதியிருக்கிறார். டேபிள் டாக் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஏஸ் பை சார்ல்ஸ் லாம், லே ஹண்ட், வில்லியம் ஹாஸ்லிட், தாமஸ் டி குவின்சி. ஸோ டேபிள் டாக் அப்படிங்கிறது வந்து யாரோடது அப்படின்னு பார்க்குறப்போ ஹாஸ்லிட் தான். ஸோ அதே போல இவங்களோட ஒர்க்ஸ் பார்ப்போம். சார்ல்ஸ் லாம் அப்படின்னா எஸ்ஏஸ் ஆஃப் இலியா, லே ஹண்ட் அவரோட 2 ஜேர்னல், த ரிஃப்ளெக்டர், த இண்டிகேட்டர், கார் ஓட்டுற மாதிரி இருக்கு. அடுத்தது ஹாஸ்லிட், த ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ் இருக்கு. அப்புறம் டிக்வென்சி நம்ம ஏகப்பட்ட ஒர்க் பார்த்தாலும் அது முக்கியமான ஒர்க் வந்து சுப்ரியா, அதாவது சஸ்பிரியா, SUSPIRA, சஸ்பிரியா டி ப்ரொஃபண்டிஸ், PROFUNDS, அதாவது சைஸ் ஃப்ரம் த டெப்ஸ், SIGH, சைஸ் ஃப்ரம் த டெப்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கையும் டிக்வென்சி எழுதியிருக்கிறார். பொதுவாக வந்து ஓபியோமீட்டர் தான் பார்ப்போம், இது வந்து அவரோட முக்கியமான ஒர்க்கு. அப்போ நம்ம ஹாஸ்லிட் இந்த டேபிள் டாக் ஏன் பார்த்துச்சுன்னா, ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருக்கோம், இந்த டேபிள் டாக்ல தான் வந்து தி இந்தியன் ஜக்லர்ஸ் அப்படிங்கிற எஸ்ஏவும் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். இவரோட இன்னொரு முக்கியமான ஒர்க் வந்து தி இங்கிலீஷ் காமிக் ரைட்டர்ஸ், அது வந்து ஹாஸ்லிட்டோட முக்கியமான ஒர்க்.
So, who among the following is not a periodical essayist? Jonathan Swift, Addison Steele, Lancelot Andrews. பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா அடிசன் அண்ட் ஸ்டீல் கண்டிப்பாக பீரியாடிக்கல் எஸ்ஏஸ்ட், ஈவன் அவங்களோட ஃப்ரெண்ட் ஜானதன் ஸ்விஃப்ட். ஸோ ஆன்சர் வந்து லான்ஸ்லாட் ஆண்ட்ரூஸ், அவர் தான் கிடையாது. ஸோ ஸ்விஃப்டோட ஒரு முக்கியமான ஒர்க் வந்து ட்ரேபியர்ஸ் லெட்டர்ஸ், DRAPIER', ட்ரேபியர்ஸ் லெட்டர்ஸ். சரி, இந்த லான்ஸ்லாட் ஆண்ட்ரூஸ் யாருன்னு பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பீரியாடிக்கல் எஸ்ஏஸ் அப்படின்னாலே ஒரு ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் பீரியாடிக்கல் வந்து ஸ்டீல் ஆரம்பிச்ச த டேட்லர். ஸோ இதை பற்றி ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம் அடிசன் அண்ட் ஸ்டீலில் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும். டேட்லர் வந்து 12th April 1709 ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் 2nd January 1711 வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒட்டு மொத்தம் வந்து 271 பேப்பர்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. இல்லை அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வினா இது எப்போ, அதாவது வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா த்ரைஸ். நீங்கள் எப்படி சொல்லணும்னா டேட்லர் டீல ஸ்டார்ட் ஆகுதா, 3 வாட்டி பப்ளிஷ் ஆகுது வாரத்துக்கு, டி த்ரைஸ். அப்போ த்ரைஸுங்கிறப்ப டீலே ஆரம்பிங்க. டியூஸ்டே, தேர்ஸ்டே, ஒரு நாள் விட்டு சாட்டர்டே. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்போ டீலே ஆரம்பிச்சேன்னா கரெக்டாக இருக்கும். டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே. ஓகே, டி ஃபார் டேட்லர், த்ரைஸ், டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இதில் வந்து ஒரு ஃபிக்ஷியஸ் ஆத்தர், அதாவது டேட்லர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஷியஸ் ஆத்தர் எழுதுவது போது காமிக்கிறாங்க. அந்த ஃபிக்ஷியஸ் ஆத்தர் பேர் வந்து பிக்கர்ஸ்டாஃப், ஐசக் பிக்கர்ஸ்டாஃப், BICKERSTAFF. ஸோ பிக்கர்ஸ்டாஃப் வந்து ஆக்சுவலாக வந்து ஜானதன் ஸ்விஃப்டோட சூடோனிம். ஜானதன் ஸ்விஃப்டோட அந்த சூடோனிம் வந்து யூரிங் எடுத்துக்கிறாரு. ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்லருக்கு வந்து ஒரு கதாபாத்திரம் தேவைப்படுது, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் வந்து ஐசக் பிக்கர்ஸ்டாஃப், அதாவது அந்த ஐசக் பிக்கர்ஸ்டாஃப் தான் இந்த டேட்லர் அப்படிங்கிறத எழுதுற மாதிரி வந்து இங்கே போர்ட்ரே பண்றார். முக்கியமான கான்ட்ரிபியூட்டர்ஸ் ஜானதன் ஸ்விஃப்ட் அண்ட் அடிசன். இதில் வரக்கூடிய அதர் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, ஏன்னா வந்து பீரியாடிக்கல்ஸ்ல கதாபாத்திரங்களை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அடிசன் அண்ட் ஸ்டீல், அதான் வந்து புதுமை. அப்போ அதில் பார்க்குறப்போ நெட் சாஃப்ட்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அவர் வந்து ஒரு ஆமெட்டர் பாய்ட், அவர் வந்து இதில் வந்துட்டு போவார். அப்புறம் இந்த லாட் ஆஃப் எஸ்ஏஸ், அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பிக்கர்ஸ்டாஃப் விசிட்ஸ் அ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு எஸ்ஏவும் வந்து இந்த டேட்லரில் பப்ளிஷ் ஆகும். தென் ஸ்டீல் வந்து அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிற, இப்போ டேட்லருக்கு அப்புறம் ஸ்பெக்டேட்டர் வருது, ஸ்பெக்டேட்டருக்கு அப்புறம் கார்டியன், கார்டியனுக்கு அப்புறம் இங்கிலீஷ்மேன். தென் அதர் ஜேர்னல்ஸ் பார்க்குறப்போ த லவர், த ரீடர், டவுன் டாக், த ஃபிளீபியன், PLEBEIAN, த தேட்டர், இதெல்லாம் வந்து அதர் இது. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 தான், டேட்லர், ஸ்பெக்டேட்டர், கார்டியன், மேபி இங்கிலீஷ்மேன். இதெல்லாம் குரோனாலஜிக்கலா, ஏன்னா கார்டியனோட சீக்வல் மாதிரி இங்கிலீஷ்மேன் இருக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே வந்து ரொம்ப நாள் நிலைக்கல. சரி, அப்போ அந்த கார்டியன் நம்ம அதிகமாக பார்க்கறது இல்லை, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. நம்ம ஸ்டீல் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் வந்து டேட்லர் அண்ட் ஸ்பெக்டேட்டர் தான் பார்க்குறோம். இந்த கார்டியன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டேட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஆரம்பிக்கிறார். இது வந்து March 12, 1713 ஆரம்பிச்சு அதே வருஷத்துல அக்டோபர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வருது. எவ்ரிடே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு, வீக் டேஸ்ல ஃபுல்லா, ஃப்ரைடே வரைக்கும் 175 எஸ்ஏஸ் பப்ளிஷ் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ்மேன் அப்படிங்கிற ஜேர்னல் வந்து பீரியாடிக்கலா அவர் ஆரம்பிக்கிறார். இது அகைன் கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து அடிசன் முக்கியமாக வந்து 51 பேப்பர் எழுதுறாரு. அதுக்கப்புறம் வந்து பெர்க்லே அப்படிங்கிற இட் குட் பி எ பிஷப், அப்புறம் அலெக்சாண்டர் போப், அதுக்கப்புறம் வந்து கே. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்படி அங்கே வந்து ஐசக் பிக்கர்ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனல் ஆத்தர் தான் வந்து டேட்லர் நடத்துகிற மாதிரி வருதோ, அதே போல கார்டியன்ல வரக்கூடிய ஒரு ஃபிக்ஷியஸ் ஆத்தர் யாருன்னா நெஸ்டர் அயன்சைடு, IRONSIDE அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர். இவர் ஒரு எல்டர்லி ஜென்டில்மேன். இதுக்கு முன்னாடி வந்து லேடி லிசர்ட் அப்படிங்கிற அவங்களோட குழந்தைகளுக்கு வந்து ஃபார்மர் டியூட்டராக இருந்திருக்கிறார். இப்போ இவங்களோட டீ டேபிள் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து கார்டியன்ல இந்த நெஸ்டர் அயன்சைடு வந்து நம்மளுக்கு சொல்ற மாதிரி எஸ்ஏஸ் வந்து போகும். ஸோ இதே போல ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் இருக்கிற டாபிக்ஸ் வந்து எஸ்ஏ வடிவில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டீலோட ஒரு புதுமையான விஷயமா இருந்துச்சு. சரி, அப்போ இந்த லான்ஸ்லாட் ஆண்ட்ரூஸ் இவர் யாருன்னா பிஷப் ஆஃப் வின்செஸ்டர். இவரோட ஒரு முக்கியமான ஒரு சர்மன் வந்து ஆஃப் த நேட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு சர்மன். இந்த சர்மன் வந்து பார்த்தீங்கன்னா TS எலியட்டோட ஜேர்னி ஆஃப் த மெஜை, அதுக்கு வந்து இந்த ஒரு சர்மன் தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். பின்னாடி வந்து அது போயமா வந்து அவர் கன்வெர்ட் பண்றாரு. நெக்ஸ்ட், இது ஈஸியான கொஸ்டின். ஜான் எவ்லின் அண்ட் சாமுவல் பீப்ஸ்
were the famous writers of essays, editorials, letters and diaries அப்படிங்கிறப்போ ஆன்சர் வந்து டி, டைரிஸ். யாருக்குனாலும் நமக்கு தெரியும் லிட்டரேச்சர்ல. அப்போ இதில் கேள்வி ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். பீப்ஸோட டைரி வந்து 1825 தான் பப்ளிஷ் ஆகுது. அப்போ இதில் ஏன்னா அது வந்து கோடடாக எழுதி வச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் அந்த கோடை வந்து யாரும் கிராக் பண்ணல. அதுக்கப்புறம் ஜான் ஸ்மித் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அது வந்து டிசைஃபர் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து லார்ட் பேரி ப்ரூக் அவர் வந்து பப்ளிஷ் பண்றாரு, எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்றாரு. ஸோ 1825 பப்ளிஷ் ஆகுது. பட் அந்த என்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டோரேஷன் ஏஜோட தொடக்கத்திலே வந்துடுது. ஜனவரி 1, 1660 ஆரம்பிச்சு 31 May 1669. ஸோ இதான் வந்து அந்த பீரியட் அவர் கவர் பண்றாரு. அப்போ இதில் மேஜர் ஈவெண்ட்ஸ்னு பார்க்குறப்போ முக்கியமாக வந்து 1664-65 நடந்த அந்த கிரேட் பிளேக், அதுக்கப்புறம் டெவில்ஸ் நம்பர் 1666, அந்த கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன், இதெல்லாம் வந்து இந்த டைரியில் கன்வே பண்றாரு. அதே போல ஜான் எவ்லின் இவரது பப்ளிஷ் ஆனது 1818 தான் பப்ளிஷ் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் வந்து 1640 ஆரம்பிச்சு 1706, அதை விட லாங்கர் இந்த இவரோட டைரி. ஸோ இதில் மேஜர் ஈவெண்ட்ஸ் 1649 வந்து சார்ல்ஸ் ஒன்னோட தலை வெட்டுறது, 1653-58 வந்து ஆலிவர் கிராம்வெல் ஆட்சியில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கிரேட் பிளேக் 1665, அப்புறம் த கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன், இந்த ஈவெண்ட்ஸையும் இவரும் வந்து கவர் பண்றாரு. எஸ்ஏஸ் ஆஃப் இலியா அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை கன்வே பண்ணுறதா, எக்கனாமிக் டிஸ்பேரிட்டி, லிட்ரரி கிரிட்டிசம், பர்சனல் இம்ப்ரெஷன்ஸ். அது சார்ல்ஸ் லாம்போட எஸ்ஏஸ் ஆஃப் இலியா எப்படிப்பட்ட எஸ்ஏஸ் அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படிப்பட்ட எஸ்ஏஸ் இருக்கும்? சார்ல்ஸ் லாம் அவரோட இலியா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இலியாவோட காதலை பற்றி, இலியாவோட சிஸ்டரை பற்றி அப்படிதான் போகுது இல்லையா? இதில் பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோ இல்லை எக்கனாமிக் டிஸ்பேரிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. இது விமர்சனமும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து பர்சனல் இம்ப்ரெஷன்ஸ், அதான் கரெக்டாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து லண்டன் மேகசின்ல தான் வந்து இது ஒரு சீரியஸாக வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு 1823. அதுக்கு முன்னாடி இருந்து 1820 தான் ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் 1823 தான் ஒரு ஃபர்ஸ்ட் கலெக்ஷன். அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இது எல்லாத்தையும் ரெண்டாவது கலெக்ஷன் எடுத்துட்டு வராரு, த எஸ்ஏஸ் ஆஃப் இலியா. அப்போ இலியா அப்படிங்கிறது லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆனகிராம் தான் இலியா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதில் ஏர்லியஸ்ட் எஸ்ஏனா த சவுத் சி ஹவுஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் எஸ்ஏ. இது வந்து 1820 வந்து லண்டன் மேகசின்ல பப்ளிஷ் ஆகுது. ரெண்டாவது எஸ்ஏ வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் இன் த வெக்கேஷன், இது வந்து 1820 பப்ளிஷ் ஆகுது. தென் அதர் எஸ்ஏஸ் கிரைஸ்ட் ஹாஸ்பிட்டல் 5 and 30 years ago, இதில் வந்து லேமும் படிச்சிருக்காரு, கால்ட்ரிட்ஜும் படிச்சிருக்கிறாரு. அப்புறம் 2 races of men, அப்புறம் ரொம்ப பேசப்படுற டெசர்டேஷன் அப்பான் ரோஸ்ட் பிக் அப்படிங்கிற ஒரு எஸ்ஏ. தென் தி ஓல்டு பெஞ்சர்ஸ் ஆஃப் த இன்னர் டெம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரபலமான எஸ்ஏஸ். அப்போ இது ஏன் இது பர்சனல் ரிஃப்ளெக்ஷன்? அப்போ இதில் வந்து அவங்க அப்பாவை வந்து லோவல் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து அறிமுகப்படுத்துறாரு, ஜான் லாம் அவங்க அப்பா. தி ஓல்டு பெஞ்சர்ஸ் எஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா லோவல் வராரு. அதே போல வந்து ஜான் லாம் தன்னோட பிரதரை வந்து ஜேம்ஸ் இலியா இல்ல ஜான் எல் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றாரு. சிஸ்டர் வந்து கசின் பிரிஜெட், மேரி லாம் வந்து கசின் பிரிஜெட்னு அறிமுகப்படுத்துறாரு. அப்புறம் ஆண்ட் சாரா அவங்கள வந்து ஹெட்டி, ஹெச்இடிடிஒய் அப்படின்னு அறிமுகப்படுத்துறாரு, முக்கியமாக மை ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற எஸ்ஏல. அப்புறம் ஒரு நிறைவேறாத காதல், அது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான லைஃப்ல ஆன் சிமன்ஸ் அவங்கள வந்து ஆலிஸ் W-N அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாரு. முக்கியமாக வந்து சார்ல்ஸ் லாம் வந்து அந்த ஆன் சிமன்ஸ்க்கு வந்து ரோசமண்ட் கிரே அப்படிங்கிற ஒரு கவிதையும் வந்து எழுதியிருக்கிறார். குவீன் விக்டோரியாஸ் ரெயின் ஆட்சி வந்து எப்பத்திலிருந்து எந்த பீரியட்ல இருந்துச்சு? 1833 1901, 1837 1901, 1840 1905, 1842 1905. ஸோ விக்டோரியன் ஏஜ் அப்படிங்கிறப்போ ஆன்சர் வந்து 1837 1901. ஸோ குவீன் விக்டோரியா, விக்டோரியன் ஏஜ்னா சம்டைம்ஸ் வந்து ரெண்டு, அதாவது உங்களுக்கு விக்டோரியன் ஏஜ்னு கேட்டால் 1832 இல்லை 37 அங்கே ஆரம்பிக்குது. அப்புறம் அவங்க டெத்தில் தான் முடியுது, 1901 ஆட்சி முடியுது. ஸோ விக்டோரியன் ஏஜ் சம்டைம்ஸ் ஏன் 1832 ஆரம்பிக்கிறேன்னா ஒரு சோஷியல் ரீசனுக்காக. த ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில் வந்து 1832 வருது, அதனால அது ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுக்கிறோம். இல்லை இது விக்டோரியன் ஏஜ் தானே, அப்போ குவீன் விக்டோரியா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம அந்த ஏஜ் கணக்கெடுக்கணும்னு சில பேர் சொல்றாங்க. அதனால சில இடத்துல விக்டோரியன் ஏஜ் வந்து 1837 போடுவாங்க. ரெண்டும் கரெக்ட் தான். இல்லை பர்டிகுலரா உங்களுக்கு வந்து குவீன் விக்டோரியோட ஆட்சி ரெயின் எப்போ அப்படின்னு சொன்னா 1837 1901, கிட்டத்தட்ட 63 வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது எம்பரஸ் ஆஃப் இந்தியா எந்த வருஷத்துல இருந்து அப்படின்னு சொன்னா 76 1876 1900 வரைக்கும் எம்பரஸ் ஆஃப் இந்தியாவும் இருந்திருக்கிறாங்க.
நெக்ஸ்ட், ஹூ அமங் த விக்டோரியன்ஸ் இஸ் கால்டு த ப்ராஃபட் ஆஃப் மாடர்ன் சொசைட்டி அப்படின்னு யார் சொல்றாங்க? ரஸ்கின், கார்லைல், மெக்காலே, ஆர்னால்டு. ப்ராஃபட் ஆஃப் மாடர்ன் சொசைட்டி, பெண் கல்வியை பற்றி அதை பற்றிலாம் அதிகமாக எழுதுனது அப்படின்னு பார்க்குறப்போ இதில் வந்து ஜான் ரஸ்கின் தான். ரஸ்கினை வந்து நம்ம ஏற்கனவே வந்து அவரோட பெத்தட்டிக் ஃபேலசி அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து மாடர்ன் பெயிண்டர்ஸில் பார்த்துருக்கோம். கார்லைல், சார்ட்டர், ரெசார்டஸ், டெய்லர், ரீடெய்லர். மெக்காலேஸ் மினிட் 1835 நமக்கு தெரியும். அவரோட இன்னொரு ஒர்க் வந்து லேஸ் ஆஃப் ஏன்ஷியன் ரோம், LAOS கவிதை. ஆர்னால்டு, அவரோட இன்னொரு ஒர்க் வந்து லிட்ரேச்சர் அண்ட் டாக்மா, இதெல்லாம் இருக்கு. அப்போ ரஸ்கினை வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியன் சேஜ் இல்லை விக்டோரியன் ப்ராஃபட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ முக்கியமாக அவரோட ஒர்க் வந்து 1865 வந்து செசமி அண்ட் லில்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சிம்பாலிக்கா உங்களுக்கு வந்து எள்ளு, செசமி, அது வந்து எல்லை வந்து ஒரு மேஜிக் கிரெயின் ஆஃப் எஜுகேஷனை வந்து இங்கே சொல்றாரு. ஒரு ட்ரெஷர் ஹவுஸோட துறவுகோலை வந்து அதை பார்க்குறாரு. அப்புறம் லில்லியை வந்து சிம்பிள் ஆஃப் பியூட்டி அண்ட் பியூரிட்டி மட்டும் பார்க்காம எஜுகேஷன் ஆஃப் விமனுக்கு வந்து அங்கே சொல்றாரு. ஸோ இதே போல புக்ஸை பற்றி, பெண் கல்வியை பற்றி தான் வந்து இந்த செசமி அண்ட் லில்லிஸ்ல அவர் பேசுறாரு. ஸோ ஒரு 3 லெக்சரோட கலெக்ஷன் தான் இந்த செசமி அண்ட் லில்லிஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் கிங்ஸ் ட்ரெஷரிஸ் புக்ஸை பற்றி, ஆஃப் குயின்ஸ் கார்டன்ஸ் இது வந்து பெண் கல்வியை பற்றி, அப்புறம் த மிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் அண்ட் இட்ஸ் ஆர்ட்ஸ் அது பொதுவான வாழ்க்கையை பற்றி பேசுறாரு. ஸ்விஃப்டோட டேல் ஆஃப் அ டப் இஸ் அ சட்டையர் ஆன் ஆப்ஷன் ஏ சயின்ஸ் அண்ட் மொராலிட்டி, ஆர்ட் அண்ட் மொராலிட்டி, டாக்மா அண்ட் சூப்பர்ஸ்டிஷன், ஃபேக் மாரல்ஸ் அண்ட் மேனர்ஸ். ஃபர்ஸ்ட் யோசிங்க, டேல் ஆஃப் அ டப் வந்து நம்ம ஏற்கனவே ரிலீஜியஸ் ஆலிகரி. அப்போ ரிலீஜியஸ் அப்படின்னு சொன்னா இனிஷியலா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு யோசிங்க. கண்டிப்பா சயின்ஸ் வரப்போறதுல, ஆர்ட் வரப்போறதுல, தூக்கி தூர வச்சாச்சு. சியா டியா. அப்போ ஒன்ஸ் நீங்க மதம்னு வந்துட்டாலே அதுல சூப்பர்ஸ்டிஷனும் வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து டாக்மா அண்ட் சூப்பர்ஸ்டிஷன் தான் வந்து இதுல இட்ஸ் அ சட்டையர். அடுத்தது டாக்டர் ஜான்சன் ஸ்டார்டட் டேஷ் எந்த ஜேர்னல் ஆரம்பிச்சாரு? த போஸ்ட்மேன், த ஸ்பெக்டேட்டர், த ரேம்ப்ளர், த டேட்லர். இதுல ஸ்பெக்டேட்டர் அண்ட் டேட்லர் ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். அப்புறம் போஸ்ட்மேன் இருந்துச்சு அந்த காலத்துல ஒரு ஜேர்னல். ஆன்சர் வந்து த ரேம்ப்ளர். ஸோ ஜான்சனோட ரேம்ப்ளர் வந்து பார்த்தீங்கன்னா 1750 ஆரம்பிச்சு 52 வரைக்கும் ஓடுது. இதில் வந்து வாரத்தில் 2 நாள் இது வந்து பார்த்தீங்கன்னா டீல வச்சுக்கோங்க. ரேம்ப்ளர் டியூஸ்டே அண்ட் சாட்டர்டே, வாரத்தில் 2 நாள் ஒவ்வொரு பேப்பர் வந்து 2 பென்ஸ்க்கு வந்து இப்போ பப்ளிஷ் ஆகுது. அப்புறம் இன்னொரு ஒரு ஜேர்னல் ஐட்லர், IDLER. இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் பேப்பர்ஸ் 1758 இருந்து 60 வரைக்கும். யூனிவர்சல் கிரானிக்கல் அப்படிங்கிற ஒரு மேகசினுக்கு அவர் அமைச்சது. யூனிவர்சல் கிரானிக்கல் ஆர் வீக்லி கெசட், அது ஒரு தொகுப்பு தான் வந்து ஐட்லர், IDLER அப்படின்னு பப்ளிஷ் பண்றாரு. ஸோ ஜான்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரேம்ப்ளர், ஐட்லர் இதை ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கொஞ்சம் இதை பார்ப்போம். தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ், ஏகப்பட்டது இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏர்லியஸ்ட் பீரியாடிக்கல் அப்படின்னா டிஃபோவோட ரிவ்யூ, அதுதான் வந்து ஒரு முன்னோடி ப்ரிடிசஸர். 1704 ஆரம்பிச்சு 13 வரைக்கும் ஓடுது. அதுக்கப்புறம் ஸ்டீலோட டேட்லர், டேட்லருக்கு அப்புறம் ஸ்பெக்டேட்டர், கார்டியன், இங்கிலீஷ்மேன் அதெல்லாம் வந்து அவர் கண்டினியூஸாக நடத்துறாரு. அதுக்கப்புறம் பாலிங் ப்ரோக், அவரது வந்து எக்ஸாமினர், அதை ஒரு காலகட்டம் வரைக்கும் ஸ்விஃப்ட் வந்து இன்சார்ஜாக இருக்கிறார். அதுக்கப்புறம் ஸ்டீல் அண்ட் அடிசன், அந்த எக்ஸாமினர் வந்து 1710 இருந்து 11 வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்டீல் அண்ட் அடிசன் ஆரம்பிச்ச ஸ்பெக்டேட்டர், ஸ்பெக்டேட்டர் வந்து 1711 இருந்து 12. அப்புறம் எட்வர்ட் கேவ் 1731 ஆரம்பிச்ச ஜென்டில்மேன்ஸ் மேகசின். தென் எலிசா ஹேவுட், ஒரு ஃபெமினிஸ்ட், அவங்களோட முக்கியமான ஃபீமேல் ஸ்பெக்டேட்டர் 1744 இருந்து 46. அதுக்கப்புறம் ஜான்சனோட ரேம்ப்ளர் 1750 இருந்து 52, அவரோட ஐட்லர் 58 இருந்து 60. அதுக்கப்புறம் ஆலிவர் கோல்ட்ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தன்னோட ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அது வந்து த BEE 1759. அப்புறம் ஹென்ரி மெக்கன்சி, அவரோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிரர், அது வந்து 1779 இருந்து 80. அப்புறம் லான்ஜர், LAUNGER 1785 இருந்து 87 வரைக்கும். தென் கால்ரிட்ஜோட வாட்ச்மேன் 1796, ஃப்ரெண்ட் 1809 இருந்து 10. தென் லேஹண்ட், அதுக்கப்புறம் வந்து அவர் தான் அதிகமாக வந்து ஸ்டீலுக்கு அப்புறமா ஆரம்பிக்கிறாரு. எக்ஸாமினர் 1808, ரிஃப்ளெக்டர் 1810, அப்புறம் இண்டிகேட்டர் 1819, கம்பேனியன் 1828. இதே போல ஏகப்பட்ட ஜேர்னல்ஸ் வந்து லேஹண்ட் வந்து ரொமான்டிக் ஏஜ்ல வந்து ஆரம்பிச்சிருக்கிறார்.